ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, அழகான மனைவி இல்லை அழகான கணவன். ஸோ அன்பற்ற கணவன் அல்லது அன்பற்ற மனைவி, இதுக்கு காரணம் என்ன? ஓகேங்களா? வெளியிலேருந்து ஒரு கப்பலை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வெளியிலேருந்து ஒரு கப்பலை பார்க்குறோம். ஒன்று இப்போ ஒய்ஃபே வச்சுக்கோமே. இந்த ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆனால் இந்த கணவன் வந்து அவங்கள விட வந்து எல்லா வகையிலும் கம்மியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம யோசிப்போம், இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவ்வளோ நல்லா இருக்காங்க, எல்லாமே செட்டில்டாக இருக்காங்க. பட் இவருக்கு என்ன தான் ஆச்சு? ஏன் அந்த அம்மா வந்து அவன் இந்த அம்மா மேலே வந்து ஒரு ஈடுபாடு வர மாட்டேங்குது, ஒரு அன்பு வர மாட்டேங்குது? ஏன் இவர் வந்து பிரிகிறாங்க, இல்லை டைவர்ஸுக்கு போகுது, இல்லை இவர் விட்டுட்டு இந்த மனைவியோ இல்லை கணவனோ வந்து இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃபையோ அழகான ஒரு மனைவியோ விட்டு இது எதுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அழகு அப்படின்றது வந்து வேறு விஷயம், அன்பு அப்படின்றது வேறு விஷயம். ஓகேங்களா? அதாவது நம்ம நிறைய பார்த்துருப்போம் வீடியோவில். ஓகேங்களா? ஒருத்தரோட தோற்றம் மட்டும் முக்கியம் கிடையாது. நிறைய சினி செலிபிரிட்டியை நம்ம பார்த்துருப்போம். இவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, இவர் என்ன இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம யோசித்தோம் அப்படின்னா அங்கே ஜெயித்தது அவங்க முக்கியத்துவம் கொடுத்து விரும்பினதுன்றது அழகு கிடையாது. அவங்களுடைய குணங்களும் அவங்களுடைய கேரக்டர், இவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, எவ்வளோ இவங்க கம்ஃபர்டபுளாக அவங்கள வந்து ஃபீல் பண்ண வச்சாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தோற்றம், அழகு, பணம், காசு அப்படின்றது எல்லாமே அடுத்தபட்சம் தான். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு சார்ந்து வர காதல் வந்து அர்த்தமற்று போயிடும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால தான் நிறைய வந்து நம்ம பார்க்கும்போது கருப்பாக இருப்பாங்க, சிவப்பாக இருக்கவங்களாமே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் சூப்பராக இருப்பாங்க, மனைவி வந்து பார்த்திங்கன்னா சுமாராக இருப்போம். அதான் நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், கருப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு, கலரு, எப்படி தோற்றம், பாடி ஷேப் இதெல்லாம் தாண்டி அன்பு, அவங்களுக்கு உண்டான கம்ஃபர்டபுளான அவங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் இருக்கும். அன்பாக இருக்கும், இல்லை வந்து காதலாக இருக்கும், இல்லை வந்து இவங்களுக்கு மேலே ஈர்ப்பு அப்படின்றது வந்து வேறு விதமாக மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேலே வர ஈர்ப்பு அப்படின்றது மாறும். லைக் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அழகு சார்ந்து பாடி ஷேப் பார்த்து செம்மையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈர்ப்பு வரும். ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தன்மையாக பேசுகிறாங்க, ரொம்ப டேலண்டான பொண்ணாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ரெண்டாவது நான் சொன்ன கேட்டகரியில் வர்ற காதல் மட்டும்தான் நிலையாக, ஸ்ட்ராங்காக, ஆலமரம் மாதிரி வந்து உறுதியாக இருக்கும். முன்னாடி வர்றது வந்து பார்த்திங்கன்னா யார் மேலே வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அழகான காதல் யார் மேலே வேணாலும் வரும், எப்போ வேணாலும் வரும். ஓகேங்களா? அழகுக்காக ஒருத்தரை விரும்புகிறீங்க அப்படின்னா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அன்புக்காக விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் காரணம். அதாவது தோற்றம் அப்படின்றது வந்து முக்கியமே கிடையாது. தோற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தோன்றி மறையக்கூடிய விஷயம். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மேரேஜஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிப்போம், நல்லா செட்டில்டாக இருக்கான், இவனை விட்டுட்டு இந்த பொண்ணையை இவங்க கூட போனாங்க அப்படின்னா மெயினான காரணம் இந்த காரணங்களாக மட்டும்தான் இருக்கும். அன்பு, பாசம், விட்டு கொடுத்தல், புரிதல், அவங்களோட லட்சியம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? அன்பு காதல் தாண்டி மன ரீதியான பிணைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து மனசில் வந்து பிணைப்பு இருக்கணும். இவங்க நம்ம ஒய்ஃபு, இவங்கள விட்டுட்டா நமக்கு ஏன் நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, ரொம்ப கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஒரே பொண்ணுன்னு சொல்லுவாங்க, இந்த 1000 கோடி சொத்துக்கு ஒரே பொண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பார்த்தோன்னா விட்டு போட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு எங்கேயோ இருக்க ஒரு ஏழ்மையான பையனவோ இல்லை ஏழ்மையான பொண்ணவோ கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா சைக்காலஜிக்கல் ரீதியாக மன ரீதியான ஒரு பிணைப்பு. இவங்க தான் நம்மளோட எல்லாத்தையும் இவங்க கூட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியுமான ஒரு கனெக்ட். ஓகேங்களா? அதுதான் மெயினான காரணம். ஸோ இங்கே அதுதான் வந்து நிலைக்கவும் செய்யும் கூட. ஓகேங்களா? மற்றபடி பணம், காசு இதெல்லாமே வந்து கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நிலை இல்லை. அது இல்லாமல் நம்மளால் லைஃப்பில் பணம் இல்லாமல் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து நம்ம ரன் பண்ணுறது அப்படின்றது நடக்காத காரியம். ஓகேங்களா? ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒரு உறவு அதாவது ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்களை வந்து நம்மளால் புஷ் பண்ணுறது அப்படின்றது வந்து நடக்காத காரியம். சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அன்பு காதல் தான் வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும், கடைசி வரைக்கும் ஜெயிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறவுக்குள்ளேயுமே இவங்களை எப்படி அணுகுறாங்க அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். செயல், அதாவது இவங்க எப்படி நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, இவங்க நம்ம லைஃப்பில் எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் தான்
ஒரு ஒரு வந்து எப்படி சொல்கிறதுனா தீர்மானிக்கும். இவங்களோட நம்ம தொடர்ந்து பயணம் செய்யலாமா வேணாமா, இந்த டிவர்ஸு விட்டுட்டு ஓடிட்டு போகிறாங்க, இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் இது மட்டும்தான். அதாவது அன்பாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசியில் எல்லா முடிவும் வந்து எங்கே வந்துருக்குதுன்னா அன்பு, காதல், மரியாதை, அதுக்கப்புறம் பாதுகாப்பு இதில் தான் வந்து நிற்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்பு, அழகு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அழகு, தோற்றம், பாடி ஷேப் இது எல்லாத்தையும் விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அன்பு, காதல், மரியாதையோடையே வந்து ஒரு உறவு வந்து அணுகுனீங்கன்னா அந்த உறவு உங்களுக்காக காலம் முழுக்க உழைக்கும், காலம் முழுக்க உங்கள் காலடியிலே கிடக்கும். அது வந்து காதலுக்கும் அன்புக்கும் மட்டுமே அந்த உறவு வந்து அடிப்பணியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி அடிப்பணிஞ்சு ஒரு உறவு இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து காப்பாற்றி உங்கள் கூட பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹர்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளக்காரமாக எங்கே போயிட போகுது அந்த மாதிரி நினைக்காதீங்க. அவங்கள வந்து உயர்த்தி எப்படின்னா தான் சொல்கிறேன்னா ஒரு அழகாக அவங்கள வந்து செதுக்கி உங்களோட வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா ஷேர் பண்ணியிருக்கேன், தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பான பாசமான கணவன் மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி நான் பேசுகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் பேசலாம், நிறைய பேசலாம். பேச முடியாத விஷயங்களையும் பேச நினைக்கிற விஷயங்களையும் நம்ம சேனலில் பேசலாம். தொடர்ந்து பேசலாம். டாடா பாய்.